இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் குடும்ப பெண்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என்னங்க, இந்த இனியவளே என்ற நிகழ்ச்சி உங்கள் யாவருக்கும் பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நாங்க நம்புறோங்க. நீங்க மற்றவர்களுக்கும் இந்த இனியவளே என்ற நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி வைங்க, அனைவருக்கும் பிரயோஜனமா இருக்கும். இப்பொழுதும் கூட நம்ம மிஷனரிகளோட சேர்ந்து நம்ம ஆண்டவரை ஆராதிப்போமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களையும் கிருபையை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அந்த நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே நீர் தந்த இந்த நல்ல நேரத்திற்காக, நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இந்த நேரத்தில் கூட நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். எவ்வளவோ துன்பமான நேரத்தில் தேவன் நம்மளை தேற்றினாரே, இக்கட்ட நேரத்தில் ஆண்டவர் நம்ம கூட இருந்தாரே. நெருக்கடியான நேரத்தில் இந்த பிரச்சனையில் நான் மூழ்கி போயிடுவேன் என்று சொல்லி நாம் நினைக்கும் போது ஆண்டவர் நம்முடைய கரங்களை பிடித்து அந்த பிரச்சனைகள் இருந்து தேவன் நம்மளுக்கு விடுதலை கொடுத்தாரே. வியாதியின் நேரத்தில் தேவன் நம்மளுக்கு அற்புதங்களை செய்தாரே. ஏசப்பா எத்தனையோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறாரே. இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தள்ளப்பட்ட கல்லாய் கிடந்தோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் மூளைக்கு தலைக்கல்லா எங்களை நிறுத்திருக்கிறீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, தோல்வி நிறைந்த எங்களுடைய வாழ்க்கையை இந்த நேரத்தில் நீங்கள் வெற்றியாய் மாற்றி இருக்கீங்களே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவனருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய்
ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆமாப்பா ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கீங்களே, உமக்கு நன்றி அப்பா. இனியும் நன்மையான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்களாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லார் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம். பிள்ளைங்க மேலே, கணவர் மேலே, பொருட்கள் மேலே, படிப்பு மேலே, எல்லாத்துலேயும் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையை நாம் ஆண்டவர் மேலே வைக்கணுங்க. நம்ம அந்த ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கை தாங்க நம்மளை அதிகமாக வாழ வைக்கும். என்னங்க, அதை பற்றின உண்டான ஒரு ஷார்ட் ஃபிலிமை நம்ம பார்த்துட்டு வந்துருவோமா? அதோ அங்க பாருங்க, அவ தான் என்னோட ஃப்ரெண்ட் ஜூலி. பாவம், அவ எப்படி படிச்சாலும் ஆவரேஜ் மார்க் தான் எடுப்பா. ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாரும் உள்ள வாங்க. ஹே ஜூலி, போதும் போதும், வா போலாம். ஒரு நிமிஷம் ஆனா. ஏசப்பா, நான் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன். எனக்கு இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் தாங்க, என் கூட இருங்க ஏசப்பா. ஹே ஜூலி, எப்படி எழுதியிருக்க? இந்த தடவையாச்சும் மார்க் வாங்குவியா இல்ல எப்பயும் போலதானா? நான் நல்லா தான் எழுதியிருக்கேன். மார்க் வந்தாதான் தெரியும். நேத்து ஃபுல்லா படிச்சேன் தெரியுமா? சரி, நீ எப்படி எழுதியிருக்க? நானா சூப்பரா எழுதியிருக்கேன். எனக்குலாம் இது ஒரு மேட்டரே இல்லை. எங்க அம்மா கவர்மெண்ட் டீச்சரு, எங்க அப்பா பெரிய இன்ஜினியர். எனக்கு டெஸ்ட்டுக்கு முன்னாடி நாள் 2 பேரும் ஈஸியா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஜூலி, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு சொல்லவே இல்லை. ஐயோ சரி சரி, கார் வந்துருச்சுல, வேமா கிளம்புடி. பாய் பாய். சரி, நாளைக்கு பார்க்கலாம், பாய். இன்னும் பாப்பா, இன்னைக்கு மூஞ்சி தொங்க போட்டு வர. இன்னைக்கு எக்ஸாம் ஊத்திக்குச்சா? நீயும் படிச்சு தான் பாக்குற, ஆனா மார்க் தான் வர்ற மாதிரி இல்ல. பேசாம உங்க அம்மாவுக்கு துணையா இருக்கலாம்ல. பிஇ படிக்கவே இவ்வளோ கஷ்டப்படுற, இதுல எதுக்கு எம்ஏக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற? பேசாம இருக்கலாம்ல. கொஞ்சம் வெந்நீர் வச்சுதாம்மா, சுடுதண்ணி. இருங்க இருங்க, வாரேன். எவ்வளோ வேலையத்தான் நானே பார்க்கறது. கேக்குதாம்மா, கொஞ்சம் குடுமா. அம்மா, நான் இன்னைக்கு எக்ஸாம் நல்லாவே எழுதலம்மா. நீ வந்துட்டியா? ஏதோ இவ்வளோ நாள் ரொம்ப நல்லா எழுதின மாதிரி தான் இன்னைக்கு பேசுற. இங்கிட்டு இவர் படுத்தே உசுர வாங்குறாரு. நீ குடும்பத்தோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே மாட்ற. 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ணவோ? ஏசப்பா, உங்களுக்கு சூழ்நிலையெல்லாம் தெரியும்ல ஏசப்பா. எல்லாரும் என்னை எப்படி டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எனக்கும் நீங்கள் நல்ல ஞானம் கொடுங்க ஏசப்பா. நான் அடுத்து வர எக்ஸாமில் நல்லா பண்ணணும். எனக்கு எம்இ பண்ணணும்லாம் ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் தான் ஏசப்பா எனக்கு உதவி செய்யணும். ப்ளீஸ் ஏசப்பா. ஜூலி, நான் அப்பாவை கூப்பிட்டுட்டு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறேன். அப்பாவுக்கு ஸ்கேனில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோமா. சரிம்மா. பாய் பாய். ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் உங்க எக்ஸாம் நல்லா பண்ணியிருந்தீங்க. ஆனா நீயும் நல்லா எழுதிருந்தப்பா. உன் பேப்பரும் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். மேம், என் பேப்பர் மட்டும் தரல. ஜூலி, என்ன வந்து நீ ஸ்டாப் கேபின்ல வந்து பாருமா. மேம். வாமா ஜூலி, உள்ள வா. பாரு உன் பேப்பரை. கிளாஸ்ல எல்லாரும் நல்ல மார்க், உன்னை தவிர. நான் ஒன்னு சொல்லவா? நீ இன்னும் இந்த இயர் ஃபீஸ் கட்டவே இல்லை தெரியுமா? உன்னை டிஸ்கரேஜ் பண்ணணும்னு இல்லை, ஒரு ஃப்ரீ அட்வைஸ் தான். நீ எப்படி எம்ஏலாம் படிக்க போறேன்னு தெரியல. படிச்சு நல்ல மார்க் தான் வாங்க முடியல. ஃபேமிலி சிச்சுவேஷன் தெரிஞ்சு நல்ல பொண்ணா நடக்க பாருமா. இல்ல மேம், நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். என்னால முடியும் மேம். ஓகேமா, யூ கேன் கோ. ஆனா கங்க்ராட்ஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஏய் ஜூலி. என்ன ஆனா? என்ன உன்னை மட்டும் ஸ்பெஷலா ஸ்டாஃப் கேபின்க்குலாம் கூப்பிட்டாங்க? ஸ்பெஷல்லாம் இல்ல, மார்க் ரொம்ப கம்மி, பிலோ ஆவரேஜ். நான்லாம் எப்படி எம்இ படிக்க போறேனோ தெரியல. படிக்க போய் இவ்ளோ ஆசைப்படுறிய ஜூலி? அடுத்த ஒரு எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாம்ல நீ நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா ஸ்காலர்ஷிப் பிளஸ் நல்ல இன்ஸ்டிடியூட்ல நீ எம்ஏ படிக்கலாம். உனக்கு ஒன்று 1 வாரம் டைம் இருக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணு.
அப்படியா? கண்டிப்பா ட்ரை பண்றேன் ஆனா. நான்லாம் இந்த எக்ஸாமுக்கு படிக்கவே தேவையில்ல, ஈஸியாக எழுதிடுவேன். அதான் உனக்கே தெரியும்ல, நான் சூப்பராக படிப்பேன். எனக்கு இதெல்லாம் ஈஸி. சரி சரி, இங்க பாரு, கார் வந்துருச்சு, கிளம்பு. எசப்பா, நான் ஜூலி வந்திருக்கேன். எசப்பா, எனக்கு எம்மி படிக்கணுங்கிறது என்னோட பெரிய கனவு எசப்பா. அது என் திராணிக்கு மிஞ்சினது தான் எசப்பா. ஆனால் எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் எசப்பா. இது நீங்கள் எனக்கு கொடுத்த ஒன்னொரு சான்ஸாக நான் எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸாமுக்கு நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதை நான் நல்லா எழுத நீங்கள் உதவி செய்யுங்க எசப்பா. இந்த வேலையில் எங்கள் அப்பாக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறவங்க கூட நீங்கள் இருக்கீங்கல்ல, இந்த ஸ்கேனில் எங்கள் அப்பாவுக்கு பயப்படத்தக்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடணும் சுவாமி. எங்கள் அப்பாவுக்கும் நீங்கள் பரிபூரண சுகம் கொடுக்கணும் ஏசப்பா. நான் உங்களை தான் ஏசப்பா நம்பி இருக்கிறேன். இந்த 2 காரியத்திலையும் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதம் செய்யணும் சுவாமி. ஆமேன். நான் ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு ஏதோ எக்ஸாம்னு சொன்னீங்கள, போ இந்த எக்ஸாம் ஆச்சும் நல்லா எழுதிட்டு வாப்பா. சரிம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏசப்பா எனக்கு உதவி செய்வாங்க. நான் நல்லா எழுதிடுவேம்மா. பாப்பா வா வா, அப்பாக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ல பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாப்பா. அப்படியாம்மா? தேங்க் காட். அப்பனா அப்பா இனிமேல் ரெகுலரா வேலைக்கு போலாமா? ஆமா பாப்பா, நீதான் வேற வேலையே இல்லாம சும்மா போன வச்சுட்டு உட்காந்துருக்க. மா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அந்த எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்திருக்குமா, அதைத்தான் பார்த்துட்டு இருக்கேன். நானா இது? அம்மா, அப்பா, நீ பாருங்களே, நான் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆயிட்டேமா. ஹலோ, இது ஜூலியா? எஸ். நாங்க விஎம்ஓ காலேஜ்ல இருந்து பேசுறோம். எங்க காலேஜ்ல ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. என்னது? உங்க காலேஜ்ல ஃபுல் ஸ்காலர்ஷிப் எனக்கா? நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்க ரெகுலர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஹார்ட்லி வெல்கம். தேங்க்ஸ் a lot. என்ன ஜூலி, போன் யாரு? மா, என்னை விஎம்ஓ காலேஜ்ல ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட செலக்ட் பண்ணிட்டாங்களாமா. என்னது ஃபுல் ஸ்காலர்ஷிப்பா? அப்படினா என்னது? மா, நான் எம்இ ஃபுல்லா ஃப்ரீயா உங்க காலேஜ்ல படிச்சுக்கலாமா? ஃபுல்லாவா? ஃபீஸே கட்ட வேண்டியலையா? ஆமாமா. நீ பண்ண ஜெபத்தை ஏசப்பா கேட்டுட்டாங்க. நம்ம கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டாங்க. மா, பை. பை. என்னங்க, இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. அதை பற்றின செய்தியை சொல்ல வராங்க நம்ம பெல்சி அம்மா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனியவளே என்கிற ஒரு இனிமையான நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறோம். எப்படின்னா, ஆக்ஷன் ரியாக்ஷன். நம்மளுடைய ஆக்ஷன் என்ன, ஆண்டவருடைய ரியாக்ஷன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன. சயின்ஸில் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் சொல்லுவாங்க, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is always an equal and opposite reaction. அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குமா, நம்மளுடைய ஆக்ஷனுக்கு ஈக்குவலாகவும் இருக்குமா, ஆப்போசிட்டாகவும் இருக்குமா. அப்போ பாருங்கள், இயற்கையே அப்படி இருக்குது. ஆனால் ஆண்டவர் மிகவும் நல்லவர். நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கணும். முதலாவது அதை செய்யணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குற்றங்கள், குறைவுகள், தவறுகள் எல்லாவற்றையும் மன்னித்து என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. எந்த ஒரு பாரத்தையும் நம்மளே சுமந்தோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ரொம்ப டயர்டாயிருவோம். அதனால தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 11:28. ரூத் புஸ்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச நேரத்தில் சில காரியங்களை மட்டும் நம்ம தியானித்தோன்னா, ஒரு நல்ல குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்குது.
ரூத் 1ஆவது அதிகாரம் 2ஆவது வசனத்தில் அந்த குடும்ப தலைவர் பேர் எலிமெலேக்கு, அவருடைய மனைவி பேர் நகோமி. அவங்களுக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க. பாருங்க, பையனா ரொம்ப உயர்வாக சொல்லுவாங்க. 2 பையன் அப்படின்னா அது கூட வந்து உலகம் என்ன செய்யும், ரொம்ப உயர்வாக பார்க்கும். அவங்க பேர் மக்லோன், கிலியோன்னு போட்டிருக்குது. அப்புறம் அவங்க எங்கே வசித்து வந்தாங்களான்னா, யூதாவில் உள்ள பெத்லஹேம் என்ற பெத்லஹேம் ஊராகிய எப்பிராத்தியராகி அவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ பெத்லஹேமில் அவங்க குடியிருக்காங்க. பெத்லஹேம்னா அதற்கு பேர் அப்பத்தின் வீடு. என்ன பேர்? பெத்லஹேமில் தானே ஏசப்பா பிறந்தாங்க, இல்லை? அது அப்பத்தின் வீடு. இப்போ அழகான குடும்பம், கணவன் மனைவி 2 பையங்க. அவங்க வசித்த இடமும் பெத்லஹேம். அவங்க எப்பிராத்தியர். நல்ல ஒரு இடத்துல ஆண்டவர் அவங்கள செட்டில் பண்ணி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரு. தேசத்தில் பஞ்சம் வருது. இப்போ தேசத்தில் பஞ்சம் வருது, கொள்ளை நோய் வருது, வேலை இல்லாமல் போகுது, பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்க அவனவன் தன் மனம் போனபடி, தனக்கு சரி போனபடி செய்தார்கள் இருக்கு இல்லையா? அப்போ எலிமெலேக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. மனைவியும் இணைந்து தான் இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம வந்து இங்கே ரொம்ப பஞ்சமாக இருக்குது பெத்லஹேமில். நம்ம வந்து மோவாப் தேசம் ரொம்ப செழிப்பான தேசம். அங்கே போனால் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல யோசனை சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுபடி அவங்க போயிடவும் செய்கிறாங்க. மனைவியும் கூட போகிறாங்க, பிள்ளைகளும் கூட போகிறாங்க. அது குடும்ப காரியம் இல்லையா? ஆனால் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் ஷிஃப்ட் பண்ணுறது தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்ம செய்யவே கூடாது. அப்போ ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், ஆண்டவரே நாங்கள் மோவாபுக்கு போகலாமா? ஏன்னா மோவாப் வந்து ஒரு அருவருப்பான சந்ததி, என்னுடைய தேசம். ஆண்டவர் அவர்கள் 10 தலைமுறைக்கு தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது அப்படின்னு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேசம். அங்கே செழிப்பு இருக்குது, அங்கே எல்லாம் இருக்குது. அப்போ நம்ம ஆண்டவர் அதை குறித்து என்ன சொல்கிறாருங்கிறத யோசிக்காம, அது தோற்றம் எப்படி லோத்து வந்து செழிப்பானதை பார்த்த உடனே சூஸ் பண்ணாரோ, அது மாதிரி பார்வைக்கு நன்மையானதை நம்ம சூஸ் பண்ணுறது எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையை பாதித்து விடும். இப்போ போயிட்டாங்க, போய் அங்கே நல்லா இருக்கிறாங்க. இருந்துட்டு இருக்கும்போதே என்ன ஆயிருது, ஒரு துக்கமான காரியம். 3ஆவது வசனம் சொல்லுது, நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். பாருங்க, ஒரு ராங் டெசிஷன். ஒரு வீடு மாற்றும் போது, ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மாறும்போது, எல்லாத்துலேயுமே ஒரு தேசம் விட்டு இன்னொரு தேசம் போகணுன்னாலாம் நம்ம வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தை தெரியப்படுத்தி ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படி நம்ம காத்திருக்கணும். ஆண்டவர் தேவ சித்தம் இல்லைன்னா ஆண்டவர் அதை தடை பண்ணுவார். அந்த தடையையும் தாண்டி நான் அப்படி தான் போவேன் அப்படின்னு சொல்லி போனோன்னா we have to reap the consequences. நம்ம அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டி வந்துடும். பாருங்க, அவர் இறந்து போயிட்டாரு. இப்போ நகோமியும் 2 பையங்களும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் அப்பா இல்லை. இவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. தகப்பன் வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அவரையே இழந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ துக்கமாக இருந்திருக்கும்ல, அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைகளுக்கும். அந்த துக்கத்துலேயும் கூட அவங்க ஆண்டவரை பார்க்கல. அடுத்தபடியாக ஒரு நகோமி செய்த ஒரு தவறு என்னன்னா, 4ஆவது வசனத்தில் இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். ஒருத்தி பேர் ஒர்பாள், மற்றொரு பேர் ரூத். ஏறக்குறைய 10 வருஷம் அங்கே இருக்கிறாங்க. பாருங்க, சம்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். தலைமுறைகளில் ஜெனரேஷன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? தேவனுடைய பிள்ளைகளோடு தான் இணைக்கப்படணும். ஏன்னா விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ இவங்க வந்து நோவா காலத்திலேயே தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை அழகுள்ளவர்கள் என்று கண்டு திருமணம் பண்ணதுனால்தான் ராட்சதர்கள் பிறந்தாங்க, பூமியே அழிக்கப்பட்டுருச்சு. ஆண்டவர் மனுஷனை பார்த்து உண்டாக்குனதுக்காக ரொம்ப மனஸ்தாபப்பட்டாருன்னு இருக்கு. ஆண்டவரே மனஸ்தாபப்படுற அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நமக்கு சரி போனபடி செய்யக்கூடாது. இவங்க வழியாக தான், இந்த 2 பையங்க வழியாக தான் இந்த சந்ததி வரணும். இவங்க பெத்லஹேமியர். இவங்க போய் மோவாப் தேசத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, பெண் கொண்டுட்டாங்க. 10 வருஷம். அடுத்தாப்புல எவ்வளோ ஒரு துக்கமான காரியம் நடக்குது. 5ஆவது வசனத்தில் மக்லோனும் கிலியோனும் இறந்து போயிடுறாங்க. பாருங்க, அந்த சந்ததியை ஆண்டவர் விரும்பலை. அதனால என்ன பண்ணிட்டாரு, மக்லோனையும் கிலியோனையும் ஆண்டவர் எடுத்துட்டார்.
இப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? நகோமி அப்படின்னா அவங்க பேருக்கு ஒரு நல்ல அர்த்தம் என்ன, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை இனிமையாக இல்லை, சந்தோஷமாக இல்லை. காரணம் என்ன? டிசிஷன், தீர்மானங்கள். இப்போ கணவனும் இறந்துட்டாரு, 2 பையங்களும் இறந்துட்டாங்க. இப்போ 3 பேர், நகோமி, ரூத், ஒர்பாள், 3 பேரும் விதவைகள். எவ்வளோ ஒரு வேதனை இல்லை? ஒரு சின்ன தவறு எவ்வளோ பெரிய தலைமுறையை பாதிக்கிற அளவுக்கு ஒரு வேதனையை உண்டு பண்ணிவிட்டது. இனிமை போயிடுச்சு, துக்கம்தான் வந்துருச்சு. ஆனால் 6வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை தவறுகள் நம்மளுக்கு வர வேண்டிய சந்தோஷம், இனிமையை கெடுத்திருக்கலாம். அதற்குரிய ஒரு பலன் நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நகோமி இங்கே செஞ்ச ஒரு நல்ல காரியம் என்னன்னா, அவங்க என்ன செய்கிறாங்க, பெத்லஹேமில் என்ன நடக்குது, இப்போ மாதிரி செல்ஃபோன்ல எல்லாம் கூப்பிட்டு பேச முடியாது. ஆட்கள் மூலம் வருகிறது போகிறது மூலம்தான் வியாபாரத்திற்காக வருவாங்க போவாங்க. அவர்கள் மூலமாக அறிந்து கொள்கிறாங்க, செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன காரியங்களை நம்ம கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள் அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்ம வீட்டில் என்ன நடக்குது, நம்ம காரியத்தை லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், நல்ல ஒரு தெளிந்த புத்தியோடு கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. மருமக்களோடு, இவங்க 2 பேரும் மோவாபியர் தான், ஆனால் இவங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, பெத்லஹேம்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. திரும்பி போகும்படி எழுந்து. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா டிப்ரெஸ் ஆகிடக்கூடாது, அதுக்குள்ளே போயிடக்கூடாது, அது தோல்வி. அப்போ ஆண்டவரே இல்லை வாழ்க்கையில், அவருடைய திட்டத்தையே நம்ம புரிஞ்சுக்கலை. ஏன்னா என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவரால் அது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அப்போ ஆண்டவர் ஜனங்களை சந்தித்தார், அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் அப்படின்னு நகோமி கேள்விப்பட்டு அருமையான 2 மருமகள், மோவாபியர் தான், 2 பேரையும் கூட்டிக்கிட்டு பெத்லஹேம் போகிறாங்க. அன்பான சகோதரிகளே, இவ்வளோ பெரிய நல்ல ஒரு ஆத்தும ஆதாயம் இல்லையா? 2 மோவாபிய பெண்களை, புறதேசத்து பெண்களை பெத்லஹேம்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாம் வழி நடந்து போகிறாங்க, நடந்து தான் போகணும்ல அந்த காலத்தில். ஆனால் வழி நடந்து போகும்போதே அவங்க மனதில் பல காரியம் ஓடுது. எல்லாருக்கும் உள்ளது தான், ஐயோ இந்த 2 இளம் பிள்ளைகளை விதவைகளாக கூட்டிகிட்டு போகிறோமே, அங்கே போய் இவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியுமா, இவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு பல கேள்விகள் அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க திரும்பி திரும்பி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் திரும்பி போயிருங்க. அவங்கள கூட்டிக்கிட்டு பரப்பிட்டுட்டாங்க, பாதி வழி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திரும்பி போயிருங்க, திரும்பி போயிருங்க, திரும்பி போயிருங்க அப்படின்னு அந்த ஒரு அதிகாரத்தில் மாத்திரம் அவங்க எத்தனை தடவை சொல்கிறாங்க, 9 தடவை திரும்பிங்கிற வேர்டு இருக்குது. அப்போ திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை சொல்லும்போது ஒருபாளுடைய மனது மாறிடுது. அவங்க கூட தான் வந்தாங்க, அவங்க அழுது மாமியை முத்தமிட்டு திரும்பி போயிட்டாங்க. பாருங்க, ஒரு ஆத்துமாவை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்து ரூத் அவங்களுடைய தீர்மானத்தை ரொம்ப தெளிவாக அழகாக மாமியார்கிட்ட பேசுகிறாங்க. நம்ம அது கர்த்தரிடத்திலே பேசுகிற ஒரு நல்ல ஒரு விசுவாச அறிக்கையாக எடுத்து தான் நம்ம சொல்கிறோம்ல. ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிந்த காரியம்தான். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். எவ்வளோ கரெக்டாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? ஒரு டெசிஷன் மனசில் எடுத்துட்டோம், ஆண்டவரை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்துட்டா திரும்ப என்கிட்ட பேசாதீங்க திரும்பி போவதை பற்றி அப்படின்னு அழகாக ரூத் தெளிவாக இருதயத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அதை எல்லாமே சொல்லிட்டு, நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால். அப்போ மரண பரியந்தம் நம்ம
விசுவாசத்தை, ரட்சிப்பை காத்து கொள்ளணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்ல. ரூத் அழகா அவங்க என்ன செஞ்சாங்க, மரணமே அல்லாமல் ஒன்றும் என்னையும் உங்களை பிரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க உறுதியாக இருக்கிறத வச்சனால பேசவே இல்லை. இவ்வளவு ஒரு இனிமையான உறவு ஏற்படுதுன்னு பாருங்களேன். அவங்க ஆண்டவரே இல்லாத ஒரு துக்கமான ஒரு நிலைமையில இருந்தா கூட திரும்பி இவங்க நல்லா மனம் விட்டு பேசி ஆண்டவரிடத்தில் பெத்லஹேமுக்கு திரும்பி வந்தார்கள். அதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தவறுகளினால நம்மளுடைய ஆக்ஷன் சரியில்லாதனால ரியாக்ஷனில் நிறைய இழப்புகள் வந்திருக்கலாம், நிறைய பாதிப்புகள் வந்திருக்கலாம், நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம இழந்திருக்கலாம். ஆனால் திரும்பி நாம் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அவர் அதை ரொம்ப விரும்புகிறார். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். மனம் திரும்புதல் அப்படிங்கிறது விலையேற பெற்ற ஒரு அனுபவம். தவறு செய்யாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குறைவுகள், தவறுகள், மீறுதல்கள்லாம் இருக்கு. ஆனால் அதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னுடைய பிரச்சனைக்கு, என்னுடைய சூழ்நிலைக்கு, என்னுடைய கண்ணீருக்கு காரணம் என்னுடைய தவறுகள், என்னை மன்னிச்சிருங்க, நம்முடைய சித்தப்படி என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மளை ஏற்று நம்மளை எவ்வளோ அழகாக பாருங்க, அந்த மருமகள் வழியாகவே ஒரு பரிசுத்த சந்ததி உண்டாகும்படியாக அவங்க ஆத்தும ஆதாயம் செஞ்சாங்கல்ல, அந்த மருமகளை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அவங்களுக்கு சந்தோஷம் எது வழியாக வந்துச்சு? அவங்க கூட்டிகிட்டு வந்த அந்த ஆத்துமா வழியாக தான் வந்தது. அவங்க ஊருக்குள்ளே போகிறாங்க. போகும்போது நகோமியோ அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க போகும்போது அவ்வளோ நல்லா ஒரு குடும்பமாக போனாங்களே, இப்போ இப்படி விதவையாக திரும்பி வந்திருக்கிறாங்களே, மகன்களும் இல்லையே, தனிமையாக ஒரு இளவயதுள்ள மருமகளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்களே அப்படின்னு பெண்கள் பேசுகிறாங்க. நம்முடைய வார்த்தை ரொம்ப இனிமையாக கனிவாக இருக்கணும். ஒருவேளை அது உண்மைதான். ஆனால் உங்களை திரும்ப பார்த்துட்டோமே, நீங்கள் திரும்ப நம்ம ஊருக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி பேசியிருந்தா, அவங்கள வரவேற்றிருந்தா, அவங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ஒருவேளை சொல்லியிருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். 21:1-21 நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வரப்படினார். கர்த்தர் எருமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன். பாருங்க, அவங்க துக்கத்தில் யாரை சொல்கிறாங்க? ஆண்டவரை சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஒருத்தவங்களோட பேசும்போது நம்முடைய வார்த்தைகள் அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய, அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல் வார்த்தைகளாக ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். அவங்க பார்த்து சொன்னது உண்மைதான். ஆனால் அதை உங்களுடைய உள்ளம் ஏற்கனவே உடஞ்சி காயப்பட்டிருக்கு. நான் பேசும்போது என்ன செய்யணும்? அவர்களுக்கு ஆறுதல் உண்டாக அவர்களை நாம் பேச வேண்டும். அப்போ இனிமையான வார்த்தைகள் தேன் கூடு போல இருக்குமா, தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேன் போல இருக்குமா இனிமையான வார்த்தைகள். அதெல்லாம் இருக்குல்ல நம்ம வாயில். அப்போ நம்ம அதை யூஸ் பண்ண வேண்டும். அப்போ ஆனாலும் அவங்க பஞ்சோன்னு தான் பெத்லஹேமை விட்டு போனாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, மனம் திரும்பி அவங்க வரும்போது வார்கோதுமை அறுப்பின் காலம். அப்போ எப்படி இருக்கும்? இவ்வளோ ஒரு செழிப்பான நாட்கள் இல்லை. இவங்க மனம் திரும்பி நம்ம ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது ஒருவேளை பஞ்சமான காரியத்தில் நம்ம தவறு செய்திருக்கலாம். ஆனால் நாம் திரும்பி ஆண்டவரிடத்துல வரும்போது ஒரு அறுவடையின் காலம், ஒரு அறுவடையின் காலத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறாரு. அப்புறம் நகோமி அவங்க பாதுகாக்க அந்த அருமையான ரூத், அவ்வளோ இள வயதுள்ள ஒரு மகள், இனிமையான ஒரு மகள், நான் போய் கதிர் பொறுக்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மாமியாரை போஷிக்கிறதுல இவங்க அடுத்த தேசத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். லாங்குவேஜு, கல்ச்சர், தோற்றம், சாப்பாடு எல்லாமே வித்தியாசமாக தான் இருந்திருக்கும். ஆனாலும் அவங்க உள்ளத்தில் எவ்வளோ ஒரு நல்ல அன்பு பாருங்க. ஆண்டவர் வந்துட்டதுனால நான் போய் கதிர் பொறுக்கிட்டு உங்களை போஷிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரூத் நகோமி இடத்துல சொல்கிறாங்க. நகோமி அதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஆண்டவர் அந்த நல் எண்ணத்தில் பாருங்க எவ்வளவு அவங்கள கைட் பண்ணுறார். தற்செயலாய் அவங்களுக்கு அந்த ஊரும் தெரியாது, அவங்க உறவினர்களும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் தற்செயலாய் அவங்க போய் கதிர் பொறுக்குன அந்த நிலம் போவாஸ் உடைய நிலம்.
அந்த போவாஸ் வந்து எலிமெலேக்குக்கு அவர் மிகுந்த ஆஸ்திக்காரன். போவாஸுடைய ரிலேஷன் பாருங்க. தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் உடையதா இருந்தது. காட்ஸ் கைடன்ஸ். ஆவியிலே நடத்தப்பட வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தெரியாத இடம், தெரியாத சூழ்நிலை, தெரியாத மனிதர், நோ ப்ராப்ளம். ஜெபம் பண்ணணும், ஆவியானவரே என்னை நடத்துங்க. அப்போ பாருங்க, நடந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். அங்கே பெண்களோடையே இருக்கணும்னு சொல்லி ரொம்ப அவர் சொல்றார். ஊழியக்கார, இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. பாதுகாப்பு தேவை, பரிசுத்தம் தேவை. அதற்கு பெண்களோடவே பெண்கள் இருக்க வேண்டும். எவ்வளவுதான் உலகம் மாறினாலும், எவ்வளவுதான் ஒரு சூழ்நிலையில மிங்கிள் பண்ண வேண்டி வந்தாலும் பரிசுத்தத்தை தெய்வ பயத்தோட பூரணமாக்க வேண்டும். பெண் ஊழியக்காரிகளோடே இரு அப்படின்னு போவாஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்றாரு. அவங்க நல்லா இவங்களோட சாப்பிட்டுக்கலாம், இவங்கள்ட்ட தண்ணி குடிச்சுக்கலாம், எல்லா காரியங்களையும் அவருக்கு உரிமை கொடுக்குறாரு. அப்போ வந்து அவர் தான் சொல்கிறாரு, ரூத்தை பார்த்து உன் செய்கைக்கு, ஏன்னா அவங்க மாமனார் மரணம் அடைந்த பிறகு, கணவன் மரணம் அடைந்த பிறகு பார்த்துக்கிட்டாங்க. ஜன்ம தேசத்தை விட்டு வந்துட்டாங்க, அறியாத ஜனங்களிடத்துல வந்திருக்கிறாங்க. எல்லா காரியங்களும் ஆண்டவருக்காக நாம் எதையெல்லாம் இழக்கிறோமோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுப்பார். ஆபிரகாம் அழைக்கும் போது ஆண்டவர் விட்டுட்டு வர சொன்னார்ல, 3 காரியங்களை விட சொன்னார். ஆனால் 7 ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை வாசித்தோன்னா. ஆனால் ஆண்டவருக்காக சில காரியங்களை நாம் இழக்க தான் வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய முன்னிலையில் ஆசீர்வதிக்கப்படணும்னா சில காரியங்களை விட்டு விட தான் வேணும். கோபத்தை விட்டுரு, எரிச்சலை விட்டுரு, கசப்பை விட்டுரு, வெறுப்பை விட்டுரு, பகைக்காத, யாரையுமே பகைக்காத. எல்லாமே அவங்க மூலம் நம்ம மனநிலை ஆண்டவருக்கு முன்பாக சரியாக இருந்தால் சத்துருக்கள் கூட நமக்கு சிநேகிதராகும்படி, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி தான் செய்வார் ஆண்டவர். அதுதான் நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற வழி. நம்மை நாம் திருத்தி கொள்ளணும் கர்த்தருக்கு பிரியமாக. இப்போ பாருங்க, போவாஸுடைய கண்களில் அவங்களுக்கு தயவு கிடச்சிருச்சு. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு அப்போ பிரச்சனையே இல்லை. அதில் முடியும் போது பார்த்தா அவங்க போவாஸும் ரூத்தும் திருமணம் செய்து கொள்கிறாங்க. திருமணம் இல்லாத ஒரு உறவு இல்லை, திருமண முறைப்படி சுதந்திரவாளி இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டு அவர் அழகா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவாஸ் செய்கிறார். எனவே திருமண காரியங்களிலே என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். அந்த காரியங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் திருமணம் என்பது, தேவ சமூகத்தில் பண்ணுவது. அதில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், இல்லாமலாம் இருக்காது. யார் வாழ்க்கையிலையும் பிரச்சனையே இல்லாமல் ரொம்ப உங்களுக்கு பணம் நிறையா இருக்குது, வசதி நிறையா இருக்குது, அழகு நிறையா இருக்குது, நோ, அது இல்லை. ஆண்டவர் தான் நமக்கு சமாதானம், சந்தோஷம், ஒருமனம் தருகிறவர். குறை சொல்லக்கூடாது. குறை இருந்தால் நேராக ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள வேண்டும். 3வது நபர் குறுக்கிடவே கூடாது. அவங்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது. நேராக மனைவிட்டே சொன்னால் சரியாயிரும், நேராக கணவன்கிட்டே சொன்னால் 2 பேரும் சரி பண்ணி கொள்ளலாம். எனவே இவங்க பாருங்கள் அழகாக ரொம்ப அந்த திருமணம், இத்தனைக்கு இவங்க ஒரு விதவை தான். அவர் அவங்கள மேரி பண்ணிக்கிறாரு. பண்ணிட்டு ஒரு ஆண் குழந்தை பெற ஆண்டவர் உதவி செய்கிறாரு. அப்போ சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு தயை செய்த கர்த்தர்னு அந்த பெண்கள்லாம் சொன்னாங்கள்ல, நகோமியோ அப்படின்னு சொன்னாங்கள்ல, அவங்கள்லாம் இப்போ எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்க. உனக்கு சுதந்திரவாளியெல்லாம் இல்லாமல் தான் போயிடுச்சு, முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோம். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறார், உனக்கு ஒரு சுதந்திரவாளியையும் தந்துட்டாரு. மருமகளை குறித்து என்ன அந்த பிள்ளை குறித்து சொல்கிறாங்க, அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவன். ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒரு ரூத்தை கூட்டிகிட்டு வந்தாங்கள்ல, அந்த ரூத் மூலம் தான் நகோமிக்கு ஒரு புது சந்தோஷம், ஒரு இனிமை கிடச்சிருக்குது. இந்த குழந்தை உனக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமா இருக்க கடவன். நகோமியோன்னு சொன்னவங்க தான் இப்போ இப்படிலாம் சொல்கிறாங்க. உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கலாம், உனக்கு அருமையாக இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே.
பார்த்தீங்களா, ஒரு ஆத்துமாவை கொண்டு வந்தாங்கல்ல, ஆத்துமா ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானவான்கள். எங்கே தேசம் விட்டு தேசம் ஒரு மிஷினரியாக வந்தாங்க அவங்க. சொன்னோன்னா மோவாபில் இருந்து பெத்லகேமுக்கு ஒரு மிஷினரியாக வந்திருக்காங்க. வந்து ஒரு பரிசுத்த சந்ததியக்கு தாயாக, அதில் தான் தாவீது, இயேசு கிறிஸ்து எல்லாருமே பிறந்தாங்க. அப்போது ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஒரு ரியாக்ஷன் இருக்குது. நம்ம ஆண்டவரிடத்தில் திரும்பி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இனிமை நிறைந்ததாக, பரிசுத்த சந்ததியாக, நம்ம இகழ்ந்தவர்களை நம்மை புகழும்படியாக ஆண்டவர் அந்த சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தந்தருளுவாராக. அப்போ நம்ம தியாகத்தோடு ஆண்டவருக்காக நாம் என்ன செய்யணும், நம்மளை அர்ப்பணித்து செயல்படும் பொழுது நிச்சயமாக ஒரு பரிசுத்த சந்ததிக்கு தாயாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளில் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தந்தருளுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. வாழ்க்கையில் தவறுகள் வந்து கசப்புகள் வந்தாலும் ஆண்டவரே, மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றுகிற, இனிமையாக மாற்றுகிற கர்த்தரிடத்தில் திரும்பி வரும் பொழுது ஆண்டவரே, நீர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன், வழிநடத்துகிற தேவன், ஆசீர்வதித்து பரிசுத்த சந்ததியாக நிலைப்படுத்துகிற தேவன். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், திரும்பி வர கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.